ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. என்னோடய வாழ்க்கையிலேயே ஹாப்பியான நாட்களை இந்த நாள் ஒரு நாள். சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பதவி ஏற்கிற அந்த டைம் வந்து ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது, எக்ஸைட்டட் வித் ஹாப்பி டியர்ஸ் ஆல்சோ. நிஜமாலுமே விஜய் வாழ்த்துகள், சக்ஸஸாக நடத்துங்க. உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோம், எங்களோட கலந்து நீங்களும் செய்ய போகிறீங்க. அதே மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, அவங்களுக்கும் தாவேக்க தொண்டர்கள் எல்லாத்துக்குமே விஜய் கூட இருங்க. அவருக்கு தீயவர்களால் எந்த தீங்கு நேராதபடி அவரை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் யாரும் எந்த தப்பு பண்ணாதீங்க. எதிராளிங்க தப்பு பண்ணுவாங்களோ அப்படின்னு விளக்கணை விட்டுட்டு பார்த்துட்ருப்பாங்க கண்ணில். ஏற்கனவே நிறையா அந்த மாதிரி அரைக்கோவல் விட்ட அரை வேக்காடுங்களாம் நிறையா இருக்குதுங்க வெளியே. அதனால் நீங்கள் யாரும் தப்பு பண்ணாதீங்க. விஜயோட ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள், விஜயோட மக்கள்கள் யாருமே வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு வந்துட்டு நல்லதே பண்ணுவோம், சரியா? அமைதி காப்போம், யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காதபடி, தவறு பண்ணாதபடி. திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன், தவறு தப்பு எதுவுமே பண்ணாதீங்க, நல்ல பசங்களாக இருங்க, அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க. எப்பயும் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க, உதவிகள் செய்யுங்க. விஜய்க்கு எந்த டைம்லேயும் யாருக்கிட்டையும் நம்ம தலைக்குனிவு ஏற்படுத்தி கொடுக்கவே கூடாது, ஓகேவா? அதில் நிச்சயமாக ஒரு நம்பிக்கையாக இருக்கணும், சரிங்களா? அடுத்தது, இன்றைக்கி வந்து 3 இதில் வாக்குறுதி சைன் பண்ணதில் வந்துட்டு 2 பெண்கள் பாதுகாப்புக்கும் போதைப்பொருள் தடுப்புக்கும் 2க்கும் சூப்பரான இது வாக்குறுதிக்கு வந்து விஜய் கையெழுத்து போட்டிருக்காரு. அது சக்ஸஸாக நடக்கணும். ஏன்னா 2 விஷயமும் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஹாப்பியாக இருக்க வைக்கும், இல்லைங்களா? நிறைய பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணி சமீபமாக இறந்துட்டாங்கும்போது எவ்வளோ கவலையாக இருந்தது. அவங்கவுங்க வீட்டில் இருக்க பெற்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் வலி எல்லாம் தெரியும். சுற்றி நின்று அரைக்கோவில் வர்ற அந்த அரை வேக்காடுங்களுக்கு ஒன்றும் புரியாது, தெரியாது, சரிங்களா? எரிச்சல் எல்லாம் பண்ணுதுங்க. அதே போல் போதைப்பொருள் தடுப்பும் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த 200 யூனிட் கரண்ட்டு ஃப்ரீ அப்படிங்கும்போது ஏழை அடித்தட்டு மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிறவங்க ஏன் இது பண்ணிக்கிறீங்க? அதில் வேறு இது சாத்தியமா, அது சாத்தியமா, இது சாத்தியமான நொட்டை நொடுசு அப்படின்னுக்கிட்டு எல்லாம் எப்படி பேசிகிட்டு இருக்குதுங்க. காதில் நிறைய கேட்குறோம். ஒரு ரோட்டில் போகிற ஒரு ஏழை தாய், அந்த தாய்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவர் வரட்டும், அவர் வந்து செய்யட்டும், இலவசம்லாம் எதுவும் வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவரால் செய்ய முடியும். ஏற்கனவே ஏகப்பட்ட கடன், கோடிக்கணக்கில் கடன் இருக்காமே நம்ம தமிழ்நாட்டுக்கு. அவர் இலவசம்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம், அவர் நல்ல ஆட்சி அமைக்கட்டும், மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் போகுது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த ஒரு தாய் சொல்கிறாங்க. ஆனால் நிறையா படித்த முட்டாளுங்க வந்துட்டு ரொம்ப அப்படி ஏளனமாக பேசிட்டு, எகத்தாளமாக பேசிக்கிட்டு திரியுதுங்க. இதெல்லாம் சாத்தியமானு சாத்தியம் ஆகிறதுனால தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. பார்ப்போம், சரியா? எல்லாம் சாத்தியமாகவே ஆகும். விஜய், எனிவே விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வாழ்த்துகள் விஜய். நீங்கள் நதி போல் போயிட்டே இருங்க, உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோம். எல்லாருமே சக்ஸஸாக நம்ம நடத்துவோம், ஓகே? ஜெய் ஹிந்த். ஹாவ் அ நைஸ் டே.